ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அடடா மலடா அட மலடான்ட்டு வருண் வந்து மலையில போய் நனைஞ்சு சளி பிடிச்சு வந்திருக்காரு. எதுக்குப்பா மலையில நனையிற? ஆமா, ஏற்கனவே சளி இருந்தது, தெரியாம போய் நனைஞ்சிட்டேன். இப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஓகே, அதனால யாரும் மலையில நனையாதீங்க. மழை விடுற வரைக்கும் ஓரமா ஒதுங்கி இல்லைங்க. அது எல்லாருக்குமே தெரியும். வண்டி ஓட்டுறதும் ரிஸ்க்கு, மலையில நனையிறதும் ரிஸ்க்கு. தள்ள நீர் குத்துக்குச்சுன்னா அப்புறம் சளி, இருமல், தும்மல், டாக்டர் ஃபீஸ் நிறைய ப்ராசஸ் வேற நடக்கும். அது ஆமா, ஆனா ஓரமா ஒதுங்கி நிக்கிறதுக்கு சாலை வேணும்ல. சில சாலைகள்லாம் இந்த மலையில அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்ட். கோவையில அந்த ஐபிஓ காலனி, மருதமலை ஐபிஓ காலனிக்கு போற வழியில ஒரு ரோடு, அங்க வந்து ஒரு இயற்கையா ஒரு அருவி மாதிரி உருவாயிருக்கு. அப்படியே உடஞ்சி சாலையெல்லாம் பேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது செயற்கை அருவிப்பா. செயற்கையா? இவங்க எல்லாம் செஞ்சு விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு சாலைய. அந்த மாதிரி தரமற்ற வகையில தான் நம்ம சாலைகள் எல்லாமே இருக்கு. ஆமா, இதுல வந்து ஒண்ணு வந்து ரோடு அடிச்சுட்டு போயிடுச்சு, மற்ற இடத்துலாம் ரோடு காணாம போயிருக்கு. கோவையில அந்த செல்வபுரம் அந்த மாதிரியான பகுதிகள்லாம் சுத்தி வந்து மழை நீர் சூழ்ந்து நிக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி புகுந்துருச்சு ஒரு சில இடங்கள்ல. இவங்க நம்ம சென்னையை பத்தி நிறைய பேசணும், அந்த மழைநீர் வடிகால் அந்த பிரச்சனையெல்லாம் இங்கேயே ஒழுங்கா முடிக்கல. இன்னும் பார்த்தா கோவை, மதுரை, திண்டுக்கல், தேனின்னு பல இடங்கள்லயும் வந்து இந்த மாதிரிதான் தண்ணி உள்ள போயிட்டு இருக்கு. ராமநாதபுரத்துல அரசு மருத்துவமனையிலே வந்து தண்ணி உள்ள போயிருக்குது. மதுரையில வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள குளத்தை பார்த்திருக்கோம். இப்ப கோயிலை சுத்தியும் வந்து குளம் உருவாயிருக்கு இந்த மழையினால. மதுரையில பல இடங்கள்ல வீடுகள் வந்து இந்த மழை நீரால சூழப்பட்டிருக்கு. இதனால வந்து விபத்துகள் ஒரு பக்கம் ஏற்பட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த நோய்களும் பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே டெங்கு இங்க அதிகமா இருக்கு. இப்ப மழை பெஞ்சதுனால கொசு உற்பத்தி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. மதுரையில 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க, மூர்த்தி, பிடிஆர் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. மதுரை மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சென்னையில மழைநீர் இந்த வடிகால் பணிகள்லாம் நடந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயும் நிறைய தண்ணி தேங்குற மாவட்டங்கள்லாம் நடந்ததுன்னா அந்த மக்கள் வந்து நிச்சயம் வந்து பயனடைவாங்க. ஆமா, அது 100% வந்து முடிக்கணும். அதை 10% போட்டு 100% சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். நாம வாங்குற தீப்பெட்டியிலிருந்து கார் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரி நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம். மாநில அரசுகிட்ட இருந்து வாங்குற வரி வசூல் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதமும் மத்திய அரசு வந்து விடுவிப்பாங்க, அந்த பகிர்வு வந்து கொடுப்பாங்க. இந்த மாசத்துக்கான அந்த நவம்பர் மாசத்துக்கான அந்த தொகையை வந்து விடுவிச்சிருக்கு மத்திய அரசு. தீபாவளியை முன்னிட்டு 3 நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல தமிழ்நாடு எவ்வளவு கொடுத்துருக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். இது ஏப்ரல் மாசத்துல அக்டோபர் வரைக்கும் தமிழ்நாடு எவ்வளவு கொடுத்துருக்குன்னா, வரி வசூல் செஞ்சு கொடுத்துருக்குன்னா 23,661 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நவம்பர் மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2,976 கோடி. எவ்வளவு கம்மியா வருது பாரு. இதே உத்தரப்பிரதேசத்தை நம்ம எடுத்துப்போம். உத்தரப்பிரதேசத்துல வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் 18,880 கோடி வரி வசூல் செஞ்சு கொடுத்துருக்கு. எவ்வளவு உங்களுக்கு இப்ப விடுவிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசு 13,089 கோடி. இதே பீகார்ல அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4,731 கோடி. எவ்வளவு இப்ப பீகார் கொடுத்துருக்காங்கன்னா, விடுவிச்சிருக்காங்கன்னா 7,338 கோடி. அவங்கலாம் கம்மியா கொடுத்தா கூட அதிகமா கொடுக்குறாங்க. பட் இங்க நம்ம அதிகமா கொடுத்தா கூட கிள்ளி வந்து கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. 5 தென் மாநிலங்கள் எடுத்துட்டோம்னா இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 13,000 சொச்சம் கோடி. 5 மாநிலங்களுக்கு சேர்த்தா கூட அது 11,000 கோடி தான் வருது. இப்ப இதான பாரபட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, இந்த வரி பகிர்விலே தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் இங்க திமுகவில் ஆரம்பிச்சு, கம்யூனிஸ்ட்ல ஆரம்பிச்சு எல்லா எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு நிறைய வந்து கொடுக்கறது தெள்ள தெளிவா தரவுகள் மூலமாவே தெரியுது. ஆமா, இதுதான் வந்து சட்டசபையில இங்க சொல்லியிருந்தாரு தங்கம் தென்னரசு. நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா 29 பைசா தான் நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க மத்திய அரசு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. முன்னாள் நிதி அமைச்சர், அதாவது இன்னாலும் அவர் அமைச்சர் தான், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட அப்ப சொல்லியிருந்தாரு, நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு கம்மியா தான் திரும்ப கொடுக்குறாங்க. அதுவே யூபி, பீகாருக்கு 1 ரூபா கொடுத்தா 4 ரூபா 5 ரூபா வரையும் கூட போகுதுங்கிறது அது பீகாரை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆமா, அதுல அவங்க மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை நிறைய இருக்குல்ல, நிறைய திட்டங்கள் செயல்படுத்த வேண்டியது இருக்குல்ல, அதனால நாங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தவங்க வளரவே கிடையாது, அதனால நிறைய நிதி ஒதுக்குறாங்கிறத எடுத்துக்க. இப்ப கேட்டோம்னா அப்படி சொல்லுவாங்க.
வரி கொடுக்குறப்ப. ஆமா, அதேதான் பிடிஆரும் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க யூபி பின்தங்கி இருக்கு, பீகார் பின்தங்கி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும். ஆனா வந்து என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதையும் பார்க்கணும்ல அப்படின்னு கேட்கிறாரு. அவர் இவ்வளவு வருஷமா கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனா அவங்க வளரவே இல்லை. நம்ம கொடுக்கவே இல்லைன்னா கூட தமிழ்நாடு முன்னேறியே போயிட்டு இருக்குங்கிறது அவரோட கருத்தா இருக்கு. வளரவே இல்லைன்னா அந்த வடிவேல் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து காமிப்பார்ல, ஒண்ணுமே இல்லைன்ட்டு. அப்படிதான் இருக்கு அந்த 2 மாநிலங்கள் பாக்குறப்ப. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்குது அங்கே யூபி, மாப்பி, குஜராத், பீகார்லாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த வரியை பத்தி பேசுனீங்கல்ல, அங்க பிஜேபினா இங்க திமுகங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வாகன வரியை வந்து உயர்த்த போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கான மசோதாவை இந்த நடந்து முடிஞ்ச அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிறைவேற்றியிருந்தாங்க. அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அவர் கொஞ்சம் வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இன்னையில இருந்து அமலுக்கு வருங்கிறதையும் தமிழ்நாடு அரசு வந்து சொல்லிட்டாங்க. அதனால வாகனங்கள் இனிமே வாங்க போறது எல்லாமே நம்ம ஏற்கனவே இந்த மோட்டார் வாகனங்கள் வாங்கிட்டு இருந்ததுல இருந்து ஒரு 5% கூடுதலான கட்டணம் வந்து நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். அதுவும் தீபாவளிக்கு அப்ப நிறைய பேர் வாகனங்கள் வந்து புக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா வியாழக்கிழமை அவரும் ஒப்புதல் கொடுத்துட்டாரு, இவங்களும் அமல்படுத்திட்டாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சிரமமா தான் இருக்கும். ஆல்ரெடி திமுக அரசு மேல இந்த குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, இப்போ வந்து வாகனங்கள் வாங்கினாலும் அதுக்கு வந்து வரி உயர்வு. அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த ஆட்சிகள்லாம் ஏத்தவே கிடையாது, அதனால நாங்க ஏத்த வேண்டிய சூழல் இருக்கோங்கிறாங்க. அப்ப அந்த கடந்த ஆட்சியில் வந்து மக்கள் நலன் சார்ந்தா செயல்பட்டு இருக்காங்கிறது இதுல தெரியுதா தெரியலையா? ஆமா, 10 வருஷமா ஏத்தல, 12 வருஷமா ஏத்தலன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இவங்க வந்து லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தை சேர்ந்த ஒரு 6.5 லட்சம் லாரி ஓட்டுநர்கள் இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரையும் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட தீபாவளி நெருங்குறதுனால பட்டாசு, காய்கறி எல்லாமே வந்து விற்பனை அதிகமா இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வர்த்தகம் வந்து பாதிப்பு ஏற்படும் வேற சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்குனால. சில சுற்றுலா போற இந்த வேன், கார் இவங்க எல்லாமுமே இந்த ஸ்ட்ரைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இந்த வரி உயர்வை மட்டும் சொல்லாம கூடுதலான சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கும் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. டீசல் விலையை குறைக்கணும், அதை தாண்டி இந்த காலாவதியான எக்ஸ்பைரியான டேட் முடிஞ்சு போன டோல்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு, அதுலயும் வாங்கிட்டே இருக்கீங்க காசு, அதெல்லாம் நீக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடல திமுக அரசு சார்பில் நாங்க போராட்டம் அறிவிச்சுங்கிற கோவமே லாரி ஓட்டுநர்கள் கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வரி வசூலை பத்தி பேசணும்ல, அதான் மத்திய பிரதேசத்துல எலெக்ஷன் நடக்குதுல்ல, 17ஆம் தேதி. ஆமா, மோடி அங்க பிரச்சாரம் பண்றப்ப எங்களுக்கு நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலதான் கொடுக்குறோம், பட் காங்கிரஸ் ஆட்சியில நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 85 காசு வந்து காங்கிரஸ்காரங்களே எடுத்துக்கிறாங்க, மீதி 15 காசு தான் மக்கள்கிட்ட வந்து போகுதுங்கிறத சொல்லியிருக்காரு. நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்க வழங்கிட்டு இருக்கோம், ஊழலுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம், என் மேல எவ்வளவு அவதூறு வீசினாலும் சரி அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட போறது கிடையாதுங்கிறாரு. என்னன்னா சிபிஐ, அமலாக்கம், அதுக்கப்புறம் வந்து ஐடி, இந்த 3 பேரும் அவங்களோட வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. நிறைய அப்ப புதுசா கட்சியில சேர போறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஆட்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த வெஸ்ட் பெங்கால்ல சுவேந்து அதிகாரி அவர் அந்த சிபிஐ, இடி எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு வந்தோன்னா அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹிமந்தா பிஸ்வா அவரும் வந்து அந்த ஊழல் வழக்குல அமலாக்கத்துறையின் பிடியில இருந்தாரு. இப்ப அவரு அசாம்ல சிஎம்மா இருக்காரு பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம். அவங்கள மாதிரி இன்னும் சில பேர் வருவாங்க, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் இருக்காரு. அது என்னன்னு புரியவே கிடையாது. அங்க எதிர்கட்சியா இருக்கிற ஊழல்வாதிகளாம் பிஜேபியில ஜாயின் பண்ணா இல்ல பிஜேபி ஆதரவு தெரிவிச்சா அவங்க மேல இந்த கரையெல்லாம் இந்த டைட் விளம்பரத்துல வர மாதிரி டக்குனு சுத்தம் ஆயிடுதான். ஆமா, என்னங்க அது லாஜிக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாப்பில தேர்தல் வரப்போதில்ல, ராகுல் காந்தி வந்து அங்க போய் பேசியிருக்காரு. அங்க வந்து அந்த பழங்குடி மக்களோட ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த தேர்தல்ல. அதனால அதை மையப்படுத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பழங்குடி மக்களை ஆதிவாசிகள்னு அழைக்கிறோம், ஆனா அவங்க வனவாசிகள்னு சொல்றாங்க பிஜேபிக்காரங்க. இதுல பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. நாங்க உங்களை வந்து கட்டி தழுவி உங்களுக்கு ஹக் பண்ணி நாங்க உங்க அன்பை வெளிப்படுத்துறோம், ஆனா அவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க உங்க மேல சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்னு அந்த சம்பவத்தை வந்து திரும்ப வந்து நினைவூட்டியிருக்காரு. இன்னொரு விஷயம், தன்னை ஓபிசின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிறாரு பிரதமர் மோடி, ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. இன்னொன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபியில இருந்து, இங்க இருக்கிறது ஒரே ஜாதி தான், அது ஏழை ஜாதி, அவங்க தான் கஷ்டப்படுறாங்கலாம் சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு இவர் ஓபிசின்னு சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி வச்சிருக்காரு. எல்லாருமே ஏழை ஜாதிகள் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கிறாங்க ஒரு கேள்வி எழுதா இல்லையா? உங்களுக்கே தெரியுது எல்லாரும் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு, எல்லாருமே ஏழைகள் தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப பண்ண என்ன அர்த்தம்? அது ஒரு வன்முறை தானே. ஏழைகள் மீது வரியினால நிகழ்த்தப்படுற வன்முறையா வந்து இதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு வேற கேட்டிருக்காரு, 15 லட்சம் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு கிரௌட பார்த்து.
ஏன்னா சொன்னார்ல மோடி 15 லட்சம், மோடி கேட்கல ராகுல் காந்தி கேட்கிறாரு, மோடி சொன்னது உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு. அவங்க எல்லாம் இல்லன்னு அந்த பாக்கெட் எடுத்து காட்டுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. வடிவேல் முறையே காட்டுறாங்க, நம்மளும் அப்படித்தான் காட்டுறோம். சரி, இன்னொரு பக்கம் மோடி இன்னொரு கேள்வி வேற கேட்டிருக்காரு. அந்த பீகாரோடைய முதல்வர் நிதிஷ்குமார் ஒரு சர்ச்சையான பேச்சு பேசினாரு. அதற்கு பிறகு மணிப்பெல்லாம் அதே சட்டமன்றத்துல கேட்டுட்டாரு. இதுக்கு நிறைய பேர் முட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா கூட்டணி கட்சி, இப்ப இந்தியா கூட்டணியில 27 கட்சிகள்லாம் இருக்கு. நீ லீவ் போட்டு போனப்ப அகிலேஷ் யாதவ் பிச்சுக்கிட்டாப்ல. 2 நாள் லீவ் போட்டா அகிலேஷ் யாதவுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்துருக்கீங்க. அகிலேஷ் யாதவ் பிச்சுக்கிட்ட இந்தியா கூட்டணி 27 பேர் இருக்காங்க இதுல. ஆனா யாருமே அந்த மாதிரி கொச்சையான பேச்சு பேசுறது கண்டனமே தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு மோடி பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப கொச்சையான ஒரு பேச்சு தான் நிதிஷ்குமார் வந்து பேசினது. இவரெல்லாம் வந்து இத்தனைக்கு பேச்சுலர் இருப்பா அவரு. அப்ப எவ்வளவு தூரம் வக்கரமான எண்ணங்கள் இருக்குன்னு ஒரு பேச்சு மூலமாவே தெரியுது இல்ல. ஆமா, இப்போ வந்து அதுவே ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. ஆனா இப்போ மோடியுமே அதை கையில எடுத்ததுனால இன்னும் தீவிரமாயிருக்கு அந்த பிரச்சனை. அதான் மன்னிப்பு கேட்டேன்னு அதோட விட்டுருங்கன்னு சொல்றாரு நிதிஷ்குமார். ஆனாலும் பிஜேபி விட மாட்டோம்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூட்டுறவுத்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா, அவருதான் கூட்டுறவுத்துறையும் வச்சிருக்காரா? அவரு அதான் வச்சிருக்காரு, அதான் அழுத்தி சொன்னேன். அவர் வந்து பாரத் ஆர்கானிக்னு ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியிட்டு இருக்காரு. பாரத் ஆர்கானிக். ஆர்கானிக்கான முறையில விளைவிக்கப்பட்ட அந்த பயிர்களாம், அந்த நிறைய பொருட்கள் வந்து விற்க போறாங்களாம். அதனால இந்தியா முழுவதும் உள்ள இந்த விவசாயிகள் பயனடைவாங்க. செயற்கை உரம் போடாம முழுக்க முழுக்க இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டதான் அது. இது விவசாயிகள் பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காரா? ஓகே, வேற யாரும் பயனடைய மாட்டாங்கல்ல? இல்ல, அது டவுட் இருக்கு எல்லாருக்கும். நெருங்கின ஒரு விவசாயிகள்னாலே இப்ப எல்லாரும் கண்ணு முன்னாடி யார் வந்து போவா? அவர்தான், மோடியோட நண்பர் தான் வந்துட்டு போறாரு. அதான் அவருக்கு எந்த பயணம் இருக்கா என்னங்கிறது போக போகதான் தெரியும். அத்வானியோடைய பிறந்த தினத்துக்கு மோடி நேர்லயே போய் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படியா? நண்பருக்கு போய் சொல்லிட்டாரா? பா, நீ வந்து எதிர்த்தாலும் அதானின்னு நினைக்காது, இது அத்வானி. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டத்தெல்லாம் பேய்கிற மாதிரி மோடின்னு வந்தாலே ஒரு நண்பர் தான் வந்து கிடைக்க தோடுது எல்லாருக்குமே. உங்க தப்பு சொல்லல. இல்ல, நீ அதை பத்தி பேசிட்டு இருந்தவா டக்குன்னு அத்வானி கடைசியில நீங்கிற இந்த இதனாலதான். ஆமா, அத்வானி தான் வந்து அடுத்த பிரதமரா வரப்போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தை தான் குறுக்கால நான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் வந்து டைரக்டா வந்தாப்புல. கடைசியா தான் வந்தாரு. அவர் பேர் என்ன? விநாயக். மோடி வந்து கடைசியில அத்வானிய ஓரம் கட்டிட்டாங்க ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. மேடைகள்ல சில வீடியோக்களும் இருக்கும். அவர் நிப்பாரு கண்டுக்காம போறாருன்ட்டு. பாத்துருக்க மாட்டாருப்பா. பாத்துருந்தாருன்னா வணக்கம் வச்சிருப்பாருல சீனியருக்கு. ஓகே, சரி. அதான் இப்ப வந்து நேத்து அமித்ஷா, அப்புறம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, மோடி எல்லாரும் போய் அத்வானிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, போன வருஷம் கேக்கெல்லாம் கூட ஊட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி. இப்ப வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஊட்டி விட்டுருக்கலாம், போட்டோ வெளியாகல. ஓகே, அது எப்படி வெளியாகாம இருக்கும்? எடுத்திருந்தா போட்டோ. ஏற்கனவே அல்வா ஊட்டி விட்டுருக்காங்க அவங்களுக்கு. இப்ப கேக்கு ஊட்டினா ஊட்டாட்டி. ஆமா, அத்வானிக்கு எப்பவுமே அல்வா கொடுத்திருக்காரு முன்னாடியே. தமிழ்நாடு ஆளுநர்கள்ல மறக்க முடியாது வித்யாசாகர் ராவ். மறக்க முடியுமா அந்த காட்சிகளை? அப்பாராவ் ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து அப்படியே பிடிச்சு நீங்க நண்பர்களா இருக்கணும்னு நினைச்சு வச்சாரு. அப்புறம் மகாராஷ்டிரா போனாரு, மகாராஷ்டிரால இங்க வருவாரு. இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தப்ப சசிகலா வந்து இவர்கிட்ட ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க, சிஎம் ஆகிறதுக்கு வாங்க சார், பதவியேற்பு நடத்துங்க சார்ன்ட்டு. அவர் வந்து ஜெயிலுக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொன்னாலும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவர் மட்டும் இருந்துதான்னு வச்சுக்கோங்க, அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். திரும்பியும் சேர்த்து வைக்கிறதா? இல்ல, சசிகலா முதல்வர் ஆகிறத. நீதிமன்றம் வந்து தீர்ப்பமா எழுதுனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நான் அவரை சொல்றேன்னா, பேர்பட்ட வேலையெல்லாம் பண்ணாரு பிஜேபிக்காக. இப்ப பிஜேபியில அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கலையா? விஸ்வராவ் அவருடைய மகனுடைய பேரு வெமுலடா அப்படின்னு ஒரு தொகுதியில வந்து சீட்டு கேட்டிருக்காரு அவருடைய மகன். சீட்டு கொடுக்காதனால அவருடைய மகனுடைய ஆதரவாளர் எல்லாரும் பிஜேபி ஆபீஸ் போய் முன்னாடி நின்று ஒரு தொண்டர் தீக்குளிக்கலாம் முயற்சி பண்ணியிருக்காரு. ஓஹோ, இந்த இதெல்லாம் கூத்தெல்லாம் நடக்குது. திருநாளெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு காங்கிரஸ்காரரு ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்காரு, அவருக்கு குடுக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு ரணகலமா தான் இருக்கு தெலுங்கானா அரசியல். எல்லாம் வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் பிளாக் தான். ஆமா, இங்கே இவங்க வந்து எம்எல்ஏ ஆக முடியாது, சீட்டு கொடுக்கலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே எம்எல்ஏ எம்பியா இருக்கவங்களே நீங்க தவிக்க விடணுங்கயான்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருந்திருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. என்ன மனு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு. அதாவது 2 வருஷம் ஒரு எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ வந்து தண்டனை, சிறை தண்டனை கொடுத்தாங்கன்னா 6 வருஷம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை எதிர்த்து
எதிர்த்து சில தன்னார்வலர்கள் மனுவெல்லாம் போட்டிருக்காங்க. பல முறை வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வருஷங்கிறது பத்தாது, ஆயுள் காலம் முழுக்க அவங்க திரும்ப பதவிக்கே வரக்கூடாது, அவங்க தப்பு பண்ணவங்க தானேன்னு சொல்லிட்டு ஒரு மனு. இதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை வந்து விரைந்து விசாரிச்சு முடிங்கன்னு கீழமை நீதிமன்றங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை கண்காணிக்க குழுவெல்லாம் அமைங்க அப்படிங்கிறதையும் ஹைகோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரிங்க, ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு உயர்நீதிமன்ற நீதிபதி பொன்முடிக்கு எதிரான வழக்குல. ஆமா, அதுலயும் அவருக்கு பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே. இப்ப இது வேற சொன்னதுனால எவ்வளவு வேகமா விசாரிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆமா, வேகமா எல்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்து. இன்னொரு விஷயம், அந்த கொலீஜியம், இதுல வந்து கொலீஜியம் முறையில தான் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நீதிபதிகள் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு தலைமை நீதிபதி தான் தலைவராகவும் இருக்காரு. சோ இவங்க பரிந்துரை அனுப்புறாங்க கொலீஜியத்துல இருந்து, அதை மத்திய அரசு வந்து ஒரு ஆளை அதுல இருந்து தேர்ந்தெடுத்து நியமிக்கணும். இந்த விவகாரத்துல ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கும் வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வழக்கு விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொலீஜியம் முறையில நாங்க பரிந்துரைக்கிறோம் நிறைய பேரை, ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் நியமனம் பண்றாங்க அப்படிங்கறத அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நீதித்துறையில வந்து ஒழுங்கினம் வந்து ஏற்படும், சரியான முறையில நீதி வழங்குறதே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க வந்து நாங்க பரிந்துரை பண்றவங்களை நீங்க நியமிக்கல அப்படின்னா நீங்க விரும்பத்தகாத சில விஷயங்களை கூட, நடவடிக்கைகளோட நாங்க எடுக்க வேண்டிய இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையா வேற சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஏற்கனவே தான் சொன்னாங்க, நாங்க நிறைய பரிந்துரை பண்ணியிருக்கோம், சீக்கிரம் 1 மாசத்துல முடிவெடுக்கலன்னா நாங்க இறங்கி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இன்னொரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு. இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்ப எல்லா தீர்ப்பும் குஜராத் நீதிபதிகள் கொடுக்குற மாதிரி தான் வரும். தவறா சொல்லல, உச்சநீதிமன்றமே தானப்பா சொன்னாங்க வினோதமா இருக்குன்னு. அதான் குறிப்பிட்டேன். வினோதமான தீர்ப்புகள் வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்ப மக்களுக்கு வந்து நீதித்துறை மேல நம்பிக்கை குறையும்ல. ஆமா, கண்டிப்பா. அதனால கொலீஜியம் பரிந்துரைகளை சீக்கிரமா நிலுவை வைக்காம எல்லா நீதிபதிகள்லாம் போடணும் எல்லா இடத்துக்கும். மது ஒழிப்புக்காக பாமக நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டையில காவல்துறையிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து சில கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காரு. மாரத்தான் ஓடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க தமிழ்நாடு காவல்துறை, மது ஒழிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கல, ஆளுங்கட்சியினருக்கு மட்டும்தான் நீங்க காவல்துறை வந்து வேலை பார்க்குதா, பொதுமக்களுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. சிபிஐ இடி எல்லாம் மத்திய அரசோட ஏஜென்ட் மாதிரி தமிழ்நாடு காவல்துறை அப்ப உங்களோட ஏஜென்ட்டாங்கிற கேள்வி வருதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரியான கேள்விங்க. 2016 நவம்பர் 8 மோடி வந்து ஒரு ஆணியை புடுங்கிட்டு இருக்காரு. ஆணியே புடுங்க வேண்டாம், அந்த வடிவேல் டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க. ஆமா, நேத்து அந்த நாள் யாரும் மறந்துருக்க முடியாது இந்தியாவில் இருக்கவங்க. தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தல் எனும் புதிய பிச்சில் ஆக்ரோஷமாக பேட்டிங் செய்து முறையாக ஃபீல்டிங் செய்து வெற்றி பெறுவேன், முகமது அசாருதீன். மேட்ச் பிக்சிங் நடக்காம இருந்தா சரிதான். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. அடே, நான் பேசினதுனால தான்டா அவன் கூட பிரச்சனையே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மோடிக்கு விருது கொடுத்துடலாம். வரி, வட்டி, கிஸ்தி. வரினாலே இந்த சிவாஜி கணேசன் பேசின இந்த வசனம் வந்து கண்ணமுடி வந்துதான் போகுது. அதனால அது விருது கிடையாது. பத்தலை வந்து நிறைய நாங்க கொடுக்குறோம், பட் கம்மியா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் டிஃபரன்ஸ் 13,000 கோடி எங்க இருக்கு, 2,000 கோடி எங்க இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிறைய அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஆமா நல்லா இருக்கும். புள்ள குட்டியோட பொழைச்சுப்போம், கொஞ்சம் மனசு வைங்க யாருன்னு சொல்லிட்டு. அதனால மோடிக்கு பத்தலைங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.